Taste the Daily. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியான சம்பாவில் அத்துமீறி ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் அருண் பாண்டியன். 3வது நாளாக பாகிஸ்தானுடைய அட்டூழியம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எல்லையிலே நேபாளம், அதே போன்று பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் என தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இரவு தொடங்கிய தனது தாக்குதலை பாகிஸ்தான் இன்னும் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய பதிலடி எப்படி இருக்கிறது என்று பார் என்று இந்தியா தொடர்ந்து ஒவ்வொரு அசைவுகளையும் தகர்த்து கொண்டிருக்கிறது. அது ஏவுகணையாக இருந்தாலும் சரி, அதே போன்று போர் விமானங்களாக இருந்தாலும் சரி, ட்ரோன் கருவிகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே அழித்துக் கொண்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அழித்திருக்கிறார்கள். இதுவரை ஏறக்குறைய 5 விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பஞ்சாபினுடைய பதான்கோட்டில் தாக்குதல் நடத்துவதற்காக முயன்ற பாகிஸ்தானுடைய JF-17 என்று சொல்லக்கூடிய அந்த ரக போர் விமானத்தை ஆகாஷ் வானிலேயே வழிமறித்து தாக்கி இருக்கிறது. அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய வான்வெளி பாதுகாப்பில் 5வது விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஏற்கனவே அங்கு காஷ்மீரினுடைய சம்பா பகுதியிலே இருக்கக்கூடிய எல்லை பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய நிலைகளை நம்முடைய ராணுவம் தகர்த்திருக்கக்கூடிய அந்த CCTV காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. எப்படி நம்முடைய ராணுவம் அவர்களை தகர்த்திருக்கிறது என்பதை, குறிப்பாக எல்லையோர மக்களை குறிவைத்து அவர்களுடைய கொடூரமான ஒரு கோர முகத்தை பாகிஸ்தானுடைய ராணுவம் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் மூலமாக அப்பாவி பொதுமக்களை குறிவைத்துத்தான் அவர்களுடைய தாக்குதல் அமைந்திருக்கிறது. அதற்கு எதிர் தாக்குதல் நடத்தக்கூடிய இந்திய ராணுவமும் முப்படையைச் சேர்ந்தவர்களும் வான் வழியாக அவர்கள் தாக்குதல் நடத்தினாலும் சரி, தரை வழியாக நடத்தினாலும் சரி, கடல் வழியாக நடத்தினாலும் சரி, 3 வழிகளிலுமே எங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது என்பதை தொடர்ந்து இந்தியா நள்ளிரவில் இருந்து அவர்களோடு பல்வேறு கட்டங்களாக வரக்கூடிய அனைத்து ரேடார்களையும், அனைத்து ஏவுகணைகளையும், அனைத்து போர் விமானங்களையும், அனைத்து வீரர்களையும் முறியடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 7 பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை சுட்டு வீழ்த்திருக்கக்கூடிய இந்திய ராணுவ வீரர்கள், அவர்கள் அனுப்பிய 5 பாகிஸ்தான் போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ச்சியாக ராணுவ நிலைகளை அமைத்து தாக்குதல் நடத்திருந்த பாகிஸ்தானுடைய அந்த ராணுவ நிலையும் அழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளை ரேடார் மூலமாக தாக்குதல் நடத்த முயன்ற அந்த ரேடாரையும் நம்முடைய இந்திய ராணுவம் குறிப்பாக அழித்திருக்கிறது. அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிற போது இந்தியாவினுடைய ஆகாஷ் ஏவுகணையுடைய நிலைப்பாடு, செயல்பாடு வியக்கத்தக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. எங்கிருந்து அந்த பாகிஸ்தானுடைய விமானங்கள் வந்தாலும் கூட அவற்றை துல்லியமாக சென்று தாக்கி அழிக்கக்கூடிய போர் விமானங்களையும் நவீன ஆயுதங்களையும் இந்தியா கைவசம் வைத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை இரவிலிருந்து தொடர்ச்சியாக புகட்டி கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 16 மணி நேரத்துக்கு மேலாக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்களாக இருக்கக்கூடிய கராச்சி, அதே போன்று பல்வேறு நகரங்களை குறிவைத்து இந்தியாவுடைய தாக்குதலில் அவர்கள் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியா அந்த பகல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்திலே அனைத்திந்திய உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்திலே மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனை தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய பிறகு இந்தியாவினுடைய பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்தது நம்முடைய இந்திய படைகளுக்கு தனது வாழ்த்துக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது செய்திக்குறிப்பிலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா சிந்தூர், அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய பிறகு இந்தியாவுடைய பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்திருக்கிறது நம்முடைய நாட்டு
மக்களை காத்திருக்கிறது. மேன்மைமிகு ராணுவத்திற்கு தனது பாராட்டுக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு என் உயிரினும் உயிரான அன்பு கழக உடன்பிறப்புகள் யாரும் என்னை நேரில் சந்திப்பதையும் எந்த விதமான கொண்டாட்டங்களையும் தவிர்த்துவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த எளியோர்களுக்கான இரத்த தானங்கள், மருத்துவ முகாம்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட சமூக நல தொண்டு செயற்பாட்டினுடைய நிகழ்வுகளை மட்டும் மேற்கொண்டு அறிவுறுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நமக்காக எல்லையில் போர் புரியக்கூடிய நம் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெறவும் கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய பிறகு இந்தியாவின் பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை முறியடித்து நாட்டு மக்களை காத்து வரக்கூடிய மேன்மைமிகு நமது ராணுவ படைகளுக்கு எனது வாழ்த்துக்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசினுடைய போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலில் எதிர்வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு என் உயிரினும் உயிரான அன்பு கழக உடன்பிறப்புகள் யாரும் என்னை நேரில் சந்திப்பதையும் எந்த விதமான கொண்டாட்டங்களையும் தவிர்த்திட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த எளியோர்களுக்கான இரத்த தானங்கள், மருத்துவ முகாம்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட சமூக நல செயற்பாட்டு நிகழ்வுகளை மட்டும் மேற்கொண்டிட அறிவுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். நமக்காக எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் கோயில்களிலும் மசூதிகளிலும் தேவாலயங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நாம் தற்போது பாகிஸ்தானிலே நடைபெற்று வரக்கூடிய அந்த போரினுடைய தாக்கங்கள், அங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய அத்துமீறல்கள், அதே போன்று பாகிஸ்தான் நிலைகளிலே இருந்து வரக்கூடிய ராணுவத்தினுடைய விமானங்களுடைய தாக்குதல்கள் என தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தற்போது JF-17 என்று சொல்லப்படுகின்ற அந்த பாகிஸ்தானுடைய மற்றொரு விமானம் நம்முடைய பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ளே நுழைகிற பொழுது, குறிப்பாக வான்வெளியிலே வருகிற பொழுது நம்முடைய இந்திய ராணுவத்தினுடைய ஆகாஷ் ஏவுகணை அந்த துல்லியமாக வான்வழியிலேயே தாக்கி அதனை அழித்திருக்கிறது. ஏறக்குறைய 5 விமானங்கள் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய விமானங்கள் அழிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று தொடர்ச்சியாக அந்த எல்லை பகுதியிலே ராணுவ வீரர்களுடைய அத்துமீறல் காரணமாக நேற்றைய தினம் 16 பேர் அப்பாவி தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதனையும் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அத்துமீறல்கள், அடக்குமுறைகள் காரணமாக அங்கு நிகழ்த்தப்பட்ட வன்முறை வெறியாட்டங்களுக்கு தொடர்ந்து இந்தியா தக்க பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த காஷ்மீரினுடைய மாவட்டமாக இருக்கக்கூடிய எல்லையோரங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை இந்தியா தகர்த்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதனையும் நாம் பார்க்க முடிந்திருக்கிறது. அந்த தகர்க்கக்கூடிய CCTV காட்சி எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தினுடைய இந்த செயல்பாடுகள் என்பது உலக நாடுகளே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நம்மிடம் ஆயுதங்கள் இருக்கிறது என்பதற்காக யாரையும் அவர்கள் தாக்கவில்லை என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மிக தீவிரமாக ஒவ்வொரு அசைவுகளையும் நுணுக்கமாக கண்காணித்து நம்முடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் ஆளுகிற முதலமைச்சர் இன்றைக்கு எங்கோ சென்று ஒரு உலகமே இன்றைக்கு போரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருச்சியிலே சென்று அங்கு அரசு நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். நாடே போர்க்களத்தில் இருக்கிறது, ஆனால் அவர் வேறு ஒரு களத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் திமுக அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்தியாவிலே பல நகரங்களை தாக்க பாகிஸ்தான் மேற்கொண்டது. குறிப்பாக 15 இடங்களிலே இந்தியாவை தாக்குவதற்கு குறியீடு இலக்கு நிர்ணயித்த போது இரவோடு இரவாக அந்த எண்ணத்தில் மண்ணை தூவியது இந்தியா என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய வான்வழி தாக்குதல் முயற்சிகள் அனைத்துமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பகல் ஒவ்வொரு நொடியும் தூங்காமல் கண் விழித்து வந்த ட்ரோன்களையும், வந்த ரேடார்களையும், வந்த விமானங்களையும், வந்த ராணுவ வீரர்களையும் முறியடித்திருக்கிறது நம் முப்படையும் சேர்ந்த வீரர்கள். அதாவது ஜம்மு விமான நிலையம், பஞ்சாப், பதன்கோட் போன்ற விமான நிலையங்கள், ராஜஸ்தான் இருக்கக்கூடிய நல், பலோடி, உத்தரலை உள்ளிட்ட 3 இடங்களில் உள்ள விமானப்படையினுடைய தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்க முயற்சித்த போது அவற்றையும் வான்வழியிலேயே சுட்டு வீழ்த்தியது இந்திய வான் பாதுகாப்பு படை. அதே போன்று ஜம்மு காஷ்மீர் எல்லையிலே நேற்று இரவு பாகிஸ்தானுடைய விமானப்படையுடைய F-16 என்கிற ரக விமானம் இந்திய விமானப்படையை சுட்டு வீழ்த்தலாம் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வருகிற பொழுதே வான்வழியிலே வழிமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதே போன்று மற்றொரு விமானப்படையினுடைய பாகிஸ்தானுடைய விமானம் FJ-17 என்கிற 2 விமானங்களையும் நேற்று இரவு நம்முடைய வான்படை வீரர்கள் அழித்திருக்கிறார்கள். அதே போன்று ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லை பகுதியிலே மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அந்த பகுதி முழுவதுமாக இருளில் மூழ்கி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், குப்வாரா, பாராமுல்லா உள்ளிட்ட ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை கட்டுக்கோப்பு பகுதிகளிலே, எல்லையோர பகுதிகளிலே குறிவைத்து வியாழக்கிழமை இரவு தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தினார்கள். ஏவிய 8 ஏவுகணைகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு இலக்கும் முறியடிக்கப்பட்டது. இன்றைக்கு பாதுகாப்புத்துறையினுடைய அம்சம் என்னவென்றால் ஜம்மு, பதன்கோட், உத்தன்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலே ராணுவ நிலைகளை குறிவைத்து நம்முடைய பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் அவர்கள் முயற்சித்த அனைத்துமே அவர்களுடைய நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவருடைய எண்ணங்களிலே இடிவிழுகிற அளவிற்கு நம்முடைய வீரர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பவும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் தொடர்ந்து முப்படை வீரர்களும் இரவு பகல் கண் குஞ்சாது விழிப்போடு இருந்து செயல்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சம்பாவில், அதாவது காஷ்மீர் சம்பா மாவட்ட 11 மணி அளவிலே வரிசையாக பல ட்ரோன்களை அடுக்கடுக்காக அமர் தீவிரவாதிகளைப் போல பாகிஸ்தான் அனுப்பி இந்தியாவை எப்படியாவது சூறையாடி விடலாம் என்கிற ஒரு தவறான கணக்கு போட்ட பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்து இதுதான் எங்களுடைய சரியான கணக்கு என்று இந்தியா பழி தீர்த்திருக்கிறது. பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு விடியும் வரை மக்கள் நடமாட்டம் வழக்கம் போல இருந்த இடங்கள் எல்லாம் சில இடங்களில் வேண்டுமென்றே ராணுவ வீரர்களை அனுப்பி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். ராஜஸ்தானிலே அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. விமானப்படை தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் வியாழக்கிழமை ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது. இந்த விமானப்படையினுடைய நடுவானிலே அழிக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்சால்மூர் பகுதியை குறிவைத்து பாகிஸ்தானுடைய பீரங்கி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய விமானி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மீர் எல்லை அந்த கோட்டுக்கு அருகே வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானுடைய போர் விமானத்தில் இருந்து விமானி வெளியே தப்பிச் செல்ல முயன்ற போது அவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து சிறைபிடித்துள்ளனர். தொடர்ந்து ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா தலைமையில் ஜெய்ப்பூரிலே உயர்நிலை ஆலோசனை கூட்டம் இரவே நடைபெற்றது. அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள், மாநில காவல்துறையை சார்ந்த செயலாளர்கள், உளவுத்துறை தலைவர்கள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் சிவப்பு எச்சரிக்கை அவசர நிலையை அமல்படுத்தி இருக்கிறது அந்த அரசு. ராஜஸ்தான் முழுவதும் உஷார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லை பகுதியில் தீவிர கண்காணிப்புக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான நடைமுறைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் ஜோத்பூர் மாவட்ட ஆட்சியர் போன்ற பகுதிகளில் அங்கு கூறுகிற போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜோத்பூர் மாவட்டத்தில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்வெர்டர், ஜெனரேட்டர் போன்ற பயன்பாடுகள் வீடுகளில் மின் விளக்குகள் எரியக்கூடாது, வெளிச்சம் இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 24 விமான நிலையங்கள் முதலில் மூடப்பட்ட நிலையில் தற்போது 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது.
இன்று அதிகாலை வரை 400 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சண்டிகர், ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், லூதியானா, பூந்தர், கிஷன்கர், சிம்லா, கங்காரா, பட்டிண்டா, ஜெய்சல்மர், ஜோத்பூர், பிகானேர், ஹல்வாரா, பதன்கோட், ஜம்முலே, லே, முண்டா, ஜாம்கர், இசாரா, அதே போன்று ராஜ்கோட், போர்பந்தர், கோஷாத், கண்ட்லா, புச் உள்ளிட்ட 27 இடங்களிலே அந்த விமான போக்குவரத்து இடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. 400 விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமான நிலையங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, ஒவ்வொரு பகுதியிலுமே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை போன்ற மாநகரங்களில் இருக்கக்கூடிய, டெல்லி போன்ற முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விமான பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்னதாக வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய இந்த தாக்குதலை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வரக்கூடிய விமான பயணிகள் சேவை நேரத்தை, அதாவது அவர்கள் உள்ளே வரக்கூடிய நேரத்தை 3 மணி நேரத்துக்கு முன்னதாக கணக்கிட்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல், அதனுடைய இழப்பீடுகள், மக்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் அனைத்தையும் பார்வையிடுவதற்காக சாலை வழியாக செல்கிறேன் என்று ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லா கார் வழியாக சென்று அந்த பகுதியிலே ஆய்வு நடத்தி இருக்கிறார். குறிப்பாக பாகிஸ்தானுடைய வான்வழி தாக்குதல்கள், தரைவழி தாக்குதல் அனைத்துமே தோல்வியில் நடந்திருப்பதை அவர் தனது எக்ஸ் பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வான்வழியாக தாக்க பாகிஸ்தான் முயற்சித்தது. அந்த கனவும் தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. அமிர்தசரஸ் பொற்கோயில் மின் விளக்குகள் அனைத்துமே அணைக்கப்பட்டது. மக்கள் வீட்டிற்குள் இருக்கவும், ஜன்னல்கள் எல்லாம் சாத்தி வைக்கவும், திறக்கக்கூடாது என்றும், சிறைச்சிலைகளை இறக்கி வைக்கவும் அமிர்தசரத்தில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் அங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அப்பாவி மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்முடைய இந்திய அரசு உடனடியாக அந்தந்த மாநில அரசுக்கு தகவல் தெரிவித்து அந்த 24 மணி நேரமும் அரசு இயந்திரம் முழுவீச்சில் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய உச்சகட்ட பாதுகாப்பு, தலைநகர் டெல்லி மற்றும் அங்கு அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கேட் பகுதி, உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் அமைந்திருக்கக்கூடிய தாஜ்மஹால், பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமிர்தசரஸ் பொற்கோவில் உள்ளிட்ட முக்கிய வழிபாட்டு தலங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு என உயர்த்தப்பட்டிருக்கிறது. நாட்டின் மேற்கு கடலோர பகுதியாக இருக்கக்கூடிய மும்பை, சூரத் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகம் வழியாக வரக்கூடிய அந்த நிலையை உடனடியாக கண்டறிந்து தாக்குதல் நடத்த நீர்மூழ்கி கப்பல்கள், அதில் அதிநவீன கப்பல்கள் நம்மிடமே இருக்கிறது. அதே போன்று ஆயுதம் தாங்கிய கப்பல்களும் எங்கிருந்து வருகிறது, எப்போது புறப்படுகிறது, எந்த எல்லையில் இருக்கிறது என்பதை நீர் வழியாக கண்காணிக்கக்கூடிய அதிநவீன வசதிகளை கொண்ட இந்தியாவின் கடற்படை மிகப்பெரிய அளவிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 26 கப்பல்கள் நள்ளிரவில் அணிவகுத்து நின்றதை நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருந்தோம். அதே போன்று இரவு நேரத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலோடும், அதே போன்று பாதுகாப்புத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு அவசரமாக சில ஆலோசனைகளையும் நடத்தியிருந்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்வதாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு முழுவதும் போர் வெடித்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து தக்க பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே, அதாவது இந்த போரை அவர்கள் ஏன் கையில் எடுத்தோம் என்கிற நிலையிலே தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட அந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் வான்வெளியிலேயே அழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எப்படியெல்லாம் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் அழிக்கப்பட்டோம் என்கிற நிலையிலே தற்போது பாகிஸ்தானுடைய அந்த வீரர்களுக்கும் பாகிஸ்தானுடைய அரசுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. நள்ளிரவிலே பாகிஸ்தானுடைய அதிபராக இருக்கக்கூடிய அந்த பிரதமர் ஷபாஸ் ஷரீப், அதே போன்று பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஆகியோர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லங்கள் முன்பாக ட்ரோன்களை இந்தியா வெடிக்க செய்திருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய இலக்குகளை குறிவைத்திருக்கிறோம் என்கிற எச்சரிக்கை ஒலியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நள்ளிரவில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய ராணுவ தளபதியாக ஷாம் சாத் மிஸ்ரா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவுடைய முப்படை தளபதிகளாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஜெனரல் அனில் சோஃப்கான், அதே போன்று ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி, கடற்தளபதி தளபதி அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி, விமானப்படை தலைவர் ஏர்செல் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி
அதே போன்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையிலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த உச்சகட்ட அட்டூழியத்திற்கு தேவையான அளவிற்கு இரவு முழுவதும் கழித்திருந்து தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்படுகிறது. அப்போதும் கூட பாகிஸ்தான் தனது கோர முகத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் தொடர்ந்து இந்தியா அவர்களுக்கு தேவையான பதிலடியை கொடுத்து வருகிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான் இனிமேலும் தனது இது போன்ற அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் தொடர்ந்து பல்வேறு கட்ட தாக்குதல் முன்னெடுக்கப்படும் என்பதை நம்முடைய இந்திய அரசு முப்படையைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அந்த பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வானிலை வரக்கூடிய தாக்குதல்களையும், தரை வழியாக நடக்கக்கூடிய தாக்குதல்களையும், கடல் வழியாக நடக்கக்கூடிய தாக்குதல்களையும் தொடர்ந்து முறியடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.